ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் கமலை ஓகே இந்த பார்க்க போகிறோம்னா நம்ம கெவின் நம்மளை பற்றி போன வாரமே சொல்லியிருந்தோம் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு சப்போர்ட் பேச கிடையில, அதனால தான் இப்போ வந்து நான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். எனக்கு பென்னுக்கு அப்புறம் நம்ம கெவினுக்கு தான் ரைட்டிங் வந்து பக்கம் வந்து தான் பென்னு சீரிஸை பொறுத்த தான் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் தான் இருக்கும். ஓகே, வளர பேசாமல் நம்ம கெவினை பற்றி பார்ப்போம். கெவின் லெவின் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பென் கிளாசிக்கில் தான் நீங்கள் முதல்ல தரம் பார்த்துருப்பீங்க. தலைவனுக்கு பென்னோட ஒரு வயசு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். இவன் ஸ்டார்டிங்கில் வந்து தான் சின்ன சின்ன திருக்கணும் வந்து பண்ணிட்டு இருப்பான். அப்படி வந்து பென்னி வந்து பார்ப்போம் கேம் சென்டரில். இந்த கேம் சென்டரில் பார்த்ததுக்கப்புறம் பென்னும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தோம். சில பட்ஜெட் வந்து பார்ப்பாங்க மேட்சில் சொல் பேச்சு கேட்காம. அதுக்கப்புறம் பென்னோட ஆம்லெட்ஸை பார்த்தோன்னே நம்ம கெவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இது நிறைய எனர்ஜி இருக்கே, இதை வச்சு வந்து நம்ம இன்னும் நிறைய படம் காட்டலாமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்லெட்ஸோட போகிற அப்சர்வ் பண்ண பார்ப்போம். அது மாதிரி அப்சர்வ் தரம் பண்ணிவிடுவோம். என்ன ஆனால் முழுசாக தரம் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் பென் வந்து டிஃபிட் பண்ணி அனுப்பிவிட்டுருவாரு. அப்புறம் பார்த்தா இவனால வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட ஏலியன்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. அதாவது பவர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த எல்லா ஏலியன் ஃபார்ம்ஸும் கலந்த மாதிரி ஒரு மியூட்டண்டாக வந்து கெவின் வந்து மாறிடுவான். திரும்ப பழைய எப்படி வந்து கெவினாக வந்து மாற முடியாது. பார்க்க வந்து ரொம்ப பயங்கரமாக திறந்துருப்பான். அந்த காலில் வந்து பென் சுற்றிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வெளிச்சோட கை கொடுத்துட்டு பென் வந்து போட்டதெல்லாம் வந்து பார்ப்பான். ஆனால் தர முடியாது. அப்புறம் தான் நல்ல வயல் அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வந்து போயிடுவான். அந்த ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நண்பர் வந்து கிடச்சிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மோசைன் பவரை பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் கெவினுக்கு வந்து சொல்லி தந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கெவின் அந்த பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபார்ம் வந்து வந்திருப்பாரு. ரொம்ப தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க தலைவன். சின்ன வயசுலேருந்து கெவின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பான். பெண்ணுமா என்ன கிடையாது நம்ம கெவின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வயசுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் ஏலியன் ஃபோர்ஸோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே இந்த வெப்பன்ஸ்லாம் வந்து பவர் நெட்ஸ் வந்து வித்துட்டு இருப்பான். அந்த கெவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் நெட்ஸ்னு சொல்லிட்டு வித்துட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா அவங்க டிஎன் ஏலியன்ஸாக இருப்பாங்க. அது கெவின்கே மிகப்பெரிய சாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பென்னோட ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உலகமே இந்த ஏலியன் இன்வென்ஷனால வந்து அழிய போகுது. இந்த ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கெவினுக்கு வந்து தெரிய வருது. அதனால் பார்த்தீங்கன்னா பென்னோட நம்ம கெவின் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படின்னா 3 பேரும் வந்து டீம் ஆயிடுறாங்க. கென் பென் கெவின் சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பென்னுக்கும் சரி நமக்கும் சரி கெவின் மேலே தான் பெரிய லெவலில் நம்பிக்கை இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டை போட்டு போயிடுவான். கடைசியில் பார்த்தா பென்னுக்காக தான் வந்து ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டை போட்டிருப்பான். திரும்ப வந்து பென்னு புரிஞ்சுப்பாரு நம்ம கெவின் வந்து நமக்காக தான் செய்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கெவினும் பென்னும் வந்து தான் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி வந்து ஆயிடுவாங்க. உனக்கு நான் இறங்கி செய்வேன் அடி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்று கொண்டாந்து தர சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸோட சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெகன்ஸ் ஆஃப் ஏலியன்ஸ்ங்கிற எபிசோட் பென்னோட ஆம்லெட்ஸ் வந்து மாஸ்டர் லாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கோலார் பண்ணி நம்ம கெவின் வந்து தான் திரும்ப இந்த மியூரன் ஃபார்ம் வந்து மாற்றிட்டுருவாங்க. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார்னா இந்த மாலிகுலர் மேன் மாதிரி வந்து இருப்பார். அட்ட பாவீங்களா இதுவுமா அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ரைட் விடுங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி தான் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மாஸ்க்லாம் போட்டு வந்து சுற்றி இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பென் ஏலியன் ஃபோர்ஸ் லாஸ்ட் எபிசோடில் ஆம்லெட்ஸ் வந்து அழிஞ்சிடும். அதெல்லாம் வந்து பென் வந்து அதாவது கெவின் வந்து பழைய எப்படி தான் மாறிடுவார். அதுக்கப்புறம் தான் பென் அல்டிமேட் இல்லை உனக்கு ஒன்று நான் இறங்கடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்னும் கெவினும் வந்து மாற்றி வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் கெவினுக்கும் கெவினுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டாங்க இருந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரகாரால் ரிஃபீட் பண்ண முடியாது நம்ம பெண்ணால். அதனால் வழியே இல்லாமல் கெவின் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ரிச்சோட பவர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அல்டிமேட் கெவின் வந்து மாறிடுவார். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் அதிகமாக இருந்ததுனால அவரால் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பவர்ஸ் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவினோட சின்ன வயசுல யாரெல்லாம் இருக்கும் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்க வந்து தேடி பார்த்து வந்து கொண்டுட்டு இருப்பாரு. இன்க்ளூடிங் ஆர்ஜிடியும் தான் தேடிட்டு இருப்பாரு. ஆர்ஜிடி வந்து எப்படியோ தப்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளம்மர் கிட்ஸ் கெவின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரோட பவர்ஸையும் வந்து அப்சர்வ் பண்ணி போயிருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸ் தான் அந்த சமயத்தில் வந்து நம்ம கெவின் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கடைசி ஏற்றப்போ வந்து எப்படி நம்ம பென்னும் கெவினும் சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் வந்து பழையபடி ஆக்கிடுவாங்க. அப்புறம் என்ன பழையபடி தான் உனக்கு ஒன்று நான் இறங்கடி பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்னும் கெவின் வந்து பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ரொம்ப வந்து அவங்க பாண்டிங் வந்து கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஆம்லெட்ஸில் ஒரு வழி இல்லாமல் கெவின் கூட வந்து கெவின் வந்து பிரிஞ்சு போயிடுவார். அதுக்கப்புறம் ஒப்பம் தான் வருவார். இடையில பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் சேர்ந்தவங்க அது ராணி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு கோளாரம் தான் பண்ணியிருப்பாரு. அது பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் நம்ம பெண்ணுக்கு நிறைய கோளாரம் தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட்டர்ஸ்னு சொல்லிட்டு புதுசாக தான் கிளம்பி வந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தா தெரியுது இந்த ஃப்ளம்மர் கிட்ஸ் தான் உருவாகிறதுக்கு ரூட்டர்ஸ் தான் காரணம் வந்திருப்பாங்க. அதாவது நம்ம கெவினை யூஸ் பண்ணி ஆஸ்மோசைன் பவர் யூஸ் பண்ணி இந்த ரூட்டர்ஸ் அதாவது ரூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளம்மர் கிட்ஸ் நம்ம உருவாக்கியிருப்பாங்க. அது தெரிஞ்சு நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கெவினை வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஒரு அழிவின் சக்தின்னு சொல்லிட்டு அந்த கெவினை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு அனுப்பிவிட்டுருப்பாங்க. அதாவது பெண் வந்து அழிக்கிறதுக்கு அனுப்பிவிட்டுருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து பெண்ணு அடிச்சு வாட்டி விட்டுருப்பாரு. அதனால் இங்கே 2 பேருக்குமே ஞாபகம் வந்திருக்காது. ஏன்னா ஆம்லெட்ஸ் வந்து லைட்டாக ஒரு சாஃப்ட் ரிவீட் மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம கெவின் வந்து ஆம்லெட்ஸோட பவர் அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப மியூரன் வந்து ஆயிடுவார். ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர்ஸோட கண்ட்ரோல் நம்ம கெவின் வந்து இருந்திருக்க மாட்டேன். கெவினோட கண்ட்ரோலில் தான் அந்த ஏலியன்ஸோட பவர்ஸ் வந்து இருந்திருக்கும். அதனால் வந்து அந்த இடத்துல நம்ம கெவின் வந்து சும்மா நடிச்சிருப்பாரு. நான் கெட்டான மார்க்னு சொல்கிற மாதிரி வந்து நடிச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம பென்னோட டீம் கேம் மாறிட்டு ரூட்டர்ஸ் வந்து அடிச்சு வாட்டிருப்பாங்க எல்லாம் சேர்ந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூக்கோட இடத்துக்கு வந்து கெவின் வந்து போயிடுவார். நம்ம ரூக் வந்து மேஜிஸ்டர் வந்து மாதிரி ப்ளம்மர்ஸில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் கஷ்டப்பட்டு தான் வந்து வந்திருப்பார். பென் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கெவின் வந்து சொல்லிட முடியாது. கெவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கஷ்டம் தான் இருந்திருக்கும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் நம்ம கெவினோட அப்பாவை கொண்டவங்களும் வந்து வந்திருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கெவினை அந்த சமயத்தில் நமக்கு தான் தோணும் போட்டு தள்ளிடான்னு சொல்லிட்டு. ஆனால் கெவின் வந்து விட்டுருப்பாரு. ஏன்னா பென்னு கூட இருந்ததுனால இல்லாட்டி அந்த இடத்துல சலாம் மர்கேரா நீ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ரொம்ப வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்துருக்கு. அதில் சில பல இடத்துல வந்து பெண்ணாலே வந்து இவர் கஷ்டப்பட்டு
பட்டிருக்காது. அதே சமயம் வந்து பென்னால தான் இவர் நல்லா வளர்த்துற மாதிரி வந்திருக்காரு. பென்னும் கெவினும் இல்லாட்டி நம்ம கெவின் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வில்லன் அமுத்துற மாதிரி இருப்பார். இவங்க 2 பேரோட வழிகாட்டுறதுனால நம்ம கெவினும் இப்போ ஒரு டாப் ஹீரோ அமுத்தினா இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா பென்னுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு எந்த கேரக்டர் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா கெவினை தான் நான் சொல்லுவாங்க. ஏன்னா கெவினை வந்து அந்த அளவுக்கு பக்கம் வந்து காமிச்சிருப்பாங்க பென்னுக்கு அப்புறம். அதாவது செகண்ட் ஹீரோ மாதிரி வந்து நம்ம கெவின் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரீபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கெவினை காமிச்சிருப்பாங்க பாருங்க. ஏன் இப்போ அதை நினச்சிக்கிட்டு ரைட் விடுங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவினை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு வந்து கெவினை பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம விடுங்க. நீங்கள் ஒரு கெவின் ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கெவின் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் இன்னும் நிறைய சேனல் வந்து ஐடியாஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து வரும். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸாக அப்படி வந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே, இதே மாதிரி நான் விஷயம் பாய்.